வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் B.Sc.Agriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ப்ரொடக்டட் கல்டிவேஷன் அண்ட் செகண்டரி அக்ரிகல்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது APE 311 ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் அதில் எந்த டாபிக் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிரெயின் ட்ரையர்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ட்ரையர்ஸ். ஸோ இதுங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது காலம்னாரில் இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ட்ரைன்ட்டே சொல்லலாம். ஸோ நம்ம ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் போடணுன்ற அவசியம் வந்து இதில் தேவையில்லை. ஸோ கண்டினியூஸாக நம்ம ரா மெட்டீரியல் கொடுக்க அதை ட்ரை பண்ணி அவுட்புட்டில் வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டண்ட்டில் இது உள்ளார போகும்போது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைன்றது வந்து ஹீட்டிங் ஃபோர்ஸ் வந்து இந்த லேயர்ஸ்க்கு அக்ராஸில் மூவ் ஆகிறதுனால இந்த ட்ரையிங் வந்து ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து மிக்சிங், அப்புறம் நான் மிக்சிங். ஸோ இந்த மிக்சிங் அண்ட் நான் மிக்சிங் வந்து நான் ஏற்கனவே போன வீடியோலேயே இது பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வந்து வீடியோட கடைசியில் வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெக்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் இதில் மிக்சிங் அண்ட் நான் மிக்சிங் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம மிக்சிங் ட்ரையர்ஸை பற்றி பார்க்கணும்னா, ஸோ மிக்சிங் ட்ரையர்ஸில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ பாத்ஸில் வந்து ட்ரையர்ஸ் வந்து டைவர்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கூட வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனாலேயே இதை வந்து மிக்சிங் டைப் ட்ரைவர்ஸ்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பஃபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே நான் மிக்சிங் டைப்ஸில் பஃபல் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ லோ அதில் ஏர் ஃப்ளோ ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது கம்பேரிட்டிவாக நான் மிக்சிங் டைப்புக்கு பார்க்கும்போது மிக்சிங் டைப்பில் வந்து ஏர் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது 50 to 95 m3/min/ton தான் இதோட ரேட். இதே ட்ரையிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அரௌண்ட் 65 degree centigrade அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பஃபல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கிறதுனால ரெண்டு சைட்லேயும் வந்து Zig-Zag காலம்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி மிக்சிங் ப்ராசஸ் வந்து இந்த ட்ரையிங் ப்ராசஸ் கூடவே ப்ரைமேட்டிவாக முடிஞ்சிடும். அண்ட் ஸோ நான் மிக்சிங் டைப் ட்ரையர்ஸ். ஸோ இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மிக்சிங் டைப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பஃபல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அதே மாதிரி இதில் கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃப்ளோவாக தான் கீழே விழுவும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரல் ஸ்க்ரீனுக்கு நடுவில் தான். அந்த பேரல் ஸ்க்ரீனோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 to 25 cm அப்பார்ட்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை, 125 to 250 m3/min/ton தான் இதில் ஏர் ஃப்ளோ வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த காலம் ஆஃப் கெயின்ஸோட மூவ்மெண்ட்டை விட ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நான் மிக்சிங் டைப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த ட்ரையிங் டெம்பரேச்சர் வந்து கம்பேரிட்டிவ்லி லோ. ஸோ 54 degree centigrade தான் இது நான் மிக்சிங் டைப்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ். ஸோ ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். ஸோ ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ்னால் என்னென்னா, இதில் ட்ரையிங் ப்ராசஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கண்டினியூஸ் ஃப்ளோ ட்ரையர்ஸ் மாதிரியே ஏர் வந்து நடக்கும். பட் இந்த ஏர் வந்து வெளியில் போகாமல் அந்த ஏரியை வந்து திருப்பி ரீசர்க்குலேட் பண்ணி திருப்பி இன்புட்டாகவே கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இதோட இம்பார்ட்டண்ட் ப்ரொசீஜரில் நம்மளும் பார்க்கணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ன்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ட்ரையர்ஸ் மாதிரியே தான் இருக்கக்கூடியது. பட் ஒரு சில எக்ஸசிவ் ட்ரையிங் ஸ்ட்ரெஸ் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரையிங் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 60 to 80 degree centigrade தான் இருக்கும். அதுவும் வந்து 15 to 30 minutes டைம் வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரையிங் மாய்ஸ்சர் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த டைப்புக்குள்ளார 1 to 3% தான் நடக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம 1 to 3% ட்ரை பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரை பண்ண கிரெயின்ஸ் வந்து திருப்பி ஒரு ஸ்டோரேஜ் பின்குள்ளார போட்டு வச்சுருவாங்க. அது வந்து 4 to 24 hours. ஸோ இது எதுக்காக போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கிறது நம்ம எப்பயுமே ட்ரை பண்ண முடியும். பட் ஆனால் இன்னர் சர்ஃபேஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, அதாவது 4 to 24 hours வந்து நம்ம இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் உள்ளார வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த சென்டரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து சர்ஃபேஸ்க்கு வந்துடும். ஸோ எகைன் நம்ம இதை ட்ரை பண்ணும்போது ஈக்குவலைஸ்டாக வந்து கிரெயின்ஸில் வந்து நம்ம ட்ரையிங் ப்ராசஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் கிரெயின் டேமேஜ்ன்றது வந்து இந்த ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸில் நடக்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ அதனாலேயே இந்த ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து PHTC ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ். ஸோ PHTC ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ்னால் எதுவும் இல்லைங்க, வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ இது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர் IIT கரக்பூரில் கண்டுபிடிச்சதுனால அந்த ரீசர்க்குலேட்டட் ட்ரையர்ஸ்க்கு வந்து PHTCன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் 2 கான்சென்ட்ரிக் பர்ஃபோர்டட் பிளேட்ஸ் வந்து 15 to 20 meter அப்பார்ட்டில் இருக்கும். அதே மாதிரி இது நான் மிக்சிங் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் நான் மிக்சிங் டைப் ட்ரையர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட கெப்பாசிட்டி ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 2 tons வரைக்கும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த கிரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அப் டு டெசைட் மாய்ஸ்சர் லெவல் வரைக்கும் ரீசர்க்குலேஷன்றது வந்து இந்த பிஹெச்டி ட்ரையர்ஸில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது ரீசர்க்குலேட்டரி ட்ரையரும் பிஹெச்டிசி ரீசர்க்குலேட்டரி ட்ரையரும் ஒரே இதுதான், பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸோட இதை கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி சென்டர் ஐஐடி கராக்பூர்ன்ற இன்ஸ்டியூட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்யூ ட்ரையர்ஸ். ஸோ பிஹெச்டிசி மாதிரி எல்எஸ்யூ ட்ரையர்ஸ்ன்றது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டின்றது வந்து mid-1950s வந்து கண்டுபிடிச்சதுனால இது வந்து எல்எஸ்யூ ட்ரையர்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டினியூஸ் ஃப்ளோ மிக்சிங் டைப் ஆஃப் ட்ரையர்ஸ். ஸோ இதில் பஃபல்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ரைஸ் கிரெயின்ஸ்க்காக கண்டுபிடிச்சது தான். ஸோ இதில் வந்து ஒரு குட் மிக்சிங் அதே மாதிரி குட் ஏர் டு கிரெயின் கான்டாக்ட்ன்றது வந்து இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எஸ்யூவில் வந்து நல்லா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி பேடி ட்ரையிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்ட்டு சொல்லலாம் அது இந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங்கில் வந்து. ஸோ இந்த எல்எஸ்யூ ட்ரையர்ஸ் வந்து ஸ்டோரேஜ் டைம் அப்புறம் மில்லிங் அவுட்டன் அப்புறம் அப்பியரன்ஸ் ஆஃப் தி ரைஸை வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டே சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லூசியானா ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து கிரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேடி அப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்யூ ட்ரையர்ஸில் ட்ரை பண்ணது வந்து லாங்கஸ்ட் ஸ்டோரேஜ் லோவர் டெம்பரேச்சர்லேயும் லாங்கஸ்ட் ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ எல்எஸ்யூ ட்ரையர்ஸில் இருக்கக்கூடிய என்னென்ன பொருளாக பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி பின், ஏர் ப்ளோக் டக்ட், அப்புறம் கிரெயின் டிஸ்சார்ஜ் மெக்கானிசம் அண்ட் வித் ஹாப்பர் பாட்டம், அப்புறம் ஏர் ஹீட்டிங் சிஸ்டம்லாம் தான் இந்த எல்எஸ்யூ ட்ரையர்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை பற்றி இதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ படிச்சுக்கோங்க. அண்ட் ஸோ இந்த எல்எஸ்யூ ட்ரையர்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறமேட்டு ஒர்க்கிங் பிரின்சிபல் போகலாம். ஸோ கெப்பாசிட்டின்றது பார்த்தீங்கன்னா 2 to 12 tons வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஏர் ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 70 m3/min/ton வந்து பேர் பாயில் ட்ரைவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 60 degrees centigrade and 85 degrees centigrade ஃபார் ரா அண்ட் பேர் பாயில்டு பேடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஸோ த ஒர்க்கிங் பிரின்சிபல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்எஸ்யூ ட்ரைவர்ஸில் வந்து ப்ளோ ஏர்ன்றது வந்து ஒன் சைட் ஆஃப் த வால் தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரையிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் த வாலில் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலியமாக அதோட காற்றை வந்து அதோட அட்ஜசன்ட் சைடில் இருக்கக்கூடிய வால்ஸுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு அட்ஜசன்ட் ஃபின்னுக்கும் அந்த ஹீட் ஆகக்கூடிய வால்க்கும் இருக்க இன்ச்சஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபியூ இன்ச்சஸ்லேருந்து 1 feet வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது. ஸோ 1 feetனா எதுவும் இல்லைங்க, அரௌண்ட் 30 centimeter, அதாவது நம்ம லாங் சைஸ் ஸ்கேல் சைஸை வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இந்த எல்எஸ்யூ ட்ரையர்ஸில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இதில் மிக்சிங் அந்த ஹாட் ஏரோட வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேடி வந்து ரொம்ப ஈவனாக ட்ரை ஆகும். ஸோ ரீசர்க்குலேட்டரி பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இந்த இதில் ஈவனாக ட்ரை ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ட்ரையிங்கிறது நடக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸையும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். பட் காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்பவே கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும். காஸ்ட் ஆஃப் ட்ரையிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ஒருவேளை நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆயில், டீசல் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ட்ரையிங்கும் ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு பேடி ஹஸ்கையோ இல்லை வேஸ்ட்டாக பயோகேஸ் இதையோ நம்ம யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளின் ட்ரையர்ஸ். ஸோ இது வந்து ஒரு இயர்லி டிசைன்ட்டே சொல்லலாம். இது வந்து ஒரு 2 story கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்னர், ஸோ அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பர்னர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பர் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரெயின்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம ஹீட் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்லைசஸ் வந்து ஒரு ஸ்லாட்டர் இதில் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறது மூலிமா பீரியாடிக்கலாக நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கைண்ட் ஆஃப் ட்ரையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் லெவலை வந்து பிலோ 10% வந்து ரிடியூஸ் பண்ணாது. ஸோ இந்த ஆப்பிள் ஸ்லைடு வந்து யூசஸ்லேயே இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து கிரெயின்ஸை விட முக்கியமாக இந்த அதாவது மேலூட்டுறதுக்காக, அதாவது கத்திரிக்காய் அந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய க்ராப்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த கிளின் ட்ரையர்ஸ். அண்ட் ஸோ ட்ரே ட்ரையர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரையர்ஸ். ஸோ இது வந்து அவ்வளோ இன்எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ட்ரையிங் கண்டிஷனில் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இது பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இதில் வந்து வெறும் 25 degrees தான் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹாட்டர் டெம்பரேச்சர் வந்து 95 degree centigrade ட்ரை பல்பில் வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஏர் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 5 m/s வந்து இந்த ட்ரேஸ்க்கு நடுவில் வந்து இந்த ஹீட்டுன்றது மூவ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அப் டு இந்த மாய்ஸ்சர் வந்து மாய்ஸ்சர் கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 to
20 hours வரைக்கும் இந்த ட்ரே ட்ரையர்ஸில் எடுத்துக்கூடியது. ஸோ இதுதான் ட்ரே ட்ரையர்ஸோட இமேஜஸ். அண்ட் ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவே நிறைய வேரியஸ் ப்ராடக்ட்ஸ், ஸோ கிரெயின்ஸ் இல்லை, ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதுனாலும் வந்து நம்ம இது பண்ணலாம். அதே நான் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லோ கேபிட்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்ச் சிஸ்டம். அதே மாதிரி ட்ரையிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ ஹீட் சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். பட் தூரமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் கண்ட்ரோல் மெஷர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டம். அண்ட் பட் ஆனால் இந்த ஹீட் ட்ரே ட்ரையர்ஸை வந்து இப்போது மாடிஃபை பண்ணி ஸோ இதுலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹீட் ஷோஸி டிஃப்ரெண்ட்ஸாக வந்து கொண்டு போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரே ட்ரையர்ஸை வந்து மாடிஃபை பண்ணதான் இந்த டனல் ஆர் கண்டினியூஸ் பெல்ட் ட்ரேன்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க ட்ரே ட்ரையர் மாதிரியே சிமிலர் இருக்கும். பட் ஆனால் இந்த ட்ரேஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அப் டு இந்த ட்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டனலாக இருக்கக்கூடியது. அப் டு 12 to 15 ட்ரக்ஸ், அதாவது கெப்பாசிட்டி ஒரு 5000 kg வரைக்கும் இந்த டனல் ட்ரேஸை வைக்கலாம். ஸோ இது வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸோ பேரல் ஆர் கோ கரண்ட் அண்ட் கவுண்டர் கரண்ட் அண்ட் கிராஸ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு 3 இதாக பிரிக்க முடியும். அண்ட் ஸோ இதுதான் இந்த ட்ரே ட்ரையர்ஸோட இமேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடைஸ்ட் பிளட் ட்ரையர்ஸ். ஸோ இது வந்து ஒரு மாடர்ன் ட்ரையிங் மெத்தட்னே சொல்லலாம். ஸோ இதை நார்மல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கிரானுலர் மெட்டீரியல்ஸாக இது பண்ணிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணுறது வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் தான் மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப மைனூட்டாக பண்ணுறது மூலிமா இதுங்க கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதே மாதிரி ஃப்ளூயிட் பாயிலிங் பாயிண்ட்டை விட ரொம்பவே கம்மி பண்ணிட்டு இது வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ இதை வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃப்ளூயிடைசேஷன் சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையர்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஏர் ப்ரெஷர் வந்து தின் பெட் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படிலாம் ப்ராடக்ட்ஸில் வந்து எக்ஸல் பண்ணுறதுனால ஒரு கிரேட்டர் ஃபாஸ்ட் ட்ரைங்கிறது வந்து நடக்கூடியது. ஸோ இதுதான் ஃப்ளூயிடைஸ் ட்ரைஸோட இமேஜஸ். ஸோ மேலே வந்து இருக்கும். பட் இதுங்க பாயிலிங் பாயிண்ட்டோட ரொம்பவே கம்மியாகிட்டு ஸோ அந்த ட்ரையிங் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் இதில் ட்ரையிங் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதேமாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே ட்ரையர்ஸ். ஸோ ஸ்ப்ரே ட்ரையர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து மேக்ஸிமம் லிக்விட் ஐட்டம்ஸுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் இந்த ஸ்ப்ரே ட்ரையர்ஸ். ஸோ இது வந்து ஒரு சில ஃபுட்ஸுக்கு வந்து ரொம்பவே லிமிட்டாக இருக்கும். ஸோ இதில் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ இதுங்க பேஸ்ட்ரீஸ் அப்புறம் பாஸ்டர்ஸ் பியூரிஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமைஸ் பண்ணிட்டு ஸோ சின்ன சின்ன துகள்களை ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதை வந்து அரௌண்ட் 200 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஏர்ஸை ஸ்ப்ரே மூவ்மெண்ட் பண்ணுறது மூலிமா நம்ம இந்த ட்ரையிங் வந்து நடக்குது. அப் டு இதில் கூலிங் சிஸ்டம் வந்து அப் டு 82 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஒரு ப்ராப்பர் டிசைன் மூலியமாக இந்த ட்ரையிங் பார்ட்டிகல்ஸ் வந்து ஹீட் ஜோன்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீஹைட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி மீட் அப்புறம் எக் மில்க் காஃபி அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரே ட்ரைங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் ஸோ இதை ஸ்ப்ரே ட்ரைங்கோட இமேஜஸ். அண்டு வேக்யூம் ட்ரைங்கிறது வந்து ரொம்பவே காஸ்ட்லியஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து ஃபுட்டை வந்து வேக்யூம் ரேட்டில் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இது டிகிரி ஆஃப் ஹீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மற்ற ட்ரைஸில் கண்ட்ரோல் பண்ணுறது வேக்யூம் ட்ரைங்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இதில் வந்து கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன் மூலியமாக தான் இந்த வேக்யூம் ட்ரைங்கில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நடக்குது. அண்ட் டிகிரி ஆஃப் வேக்யூம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்யூம்குள்ளார ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோ பாஸ்கல் வரைக்கும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி 760 mm ஆஃப் மெர்க்குரி. ஸோ அந்த 100 கிலோ பாஸ்கல்ன்றோட அட்டாமிக் ப்ரெஷர். அதே மாதிரி வாட்டர் பாயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து இதில் நடக்கக்கூடிய அளவுக்கு டெம்பரேச்சர் இதாகிட்டும். அதே மாதிரி ஃப்ரீஸ் ட்ரையிங் வந்து பார்த்திங்கன்னா அப் டு த ரேஞ்ச் ஆஃப் 2 mm to 0.1 mm ஆஃப் மெர்க்குரி வரைக்கும் இதில் ப்ரெஷரில் வந்து நம்ம ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீஸ் ட்ரையிங். ஸோ இதில் சென்சிட்டிவ்லி ஹை வேல்யூட் ஃப்ரூட்ஸ் குட்ஸ், அதாவது காஃபி ஜூஸஸ் அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பிள் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் ஜூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங் மூலிமா வைப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பிலோ மாய்ஸ்சர் டெம்பரேச்சரை விட அந்த வாட்டர் மாலிகூல்ஸ்ன்றது வந்து ஐஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நேச்சுரலாக இந்த ஷ்ரிங்கேஜ் டிஸ்கலரேஷன் அப்புறம் இந்த கலர் ஓடர் அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் அப்புறம் ஜெல்லி அந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரீஸ் ட்ரையிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸோ இதை வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீஸ் ட்ரையிங்கை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. ஸோ உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பிக்சர் மட்டும். அண்ட் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ட்ரையர்ஸை எப்படி இது பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ட்ரையிங் சிஸ்டம் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதாவது மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கிரெயின்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது, அதே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரையிங் எப்படி இருக்குது, அதே மாதிரி மவுல்ட் அண்ட் ஜெர்மினேஷன் வந்து அரெஸ்ட் பண்ணுது, அதை வச்சு நம்ம இது பெர்ஃபார்மன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மற்ற ஃபேக்டர்ஸாக இதே மெஷர்
ட்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஏர்ன்றது எவ்வளோ இதாக இருக்குது, அதே மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட கிரெயின் குவாலிட்டி எப்படி இருக்குது, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர், அப்புறம் ப்ளோவர் ஸ்பீட், ஃபியூவல் கன்சம்ஷன், அப்புறம் ஆக்சுவல் ட்ரையிங் பீரியட், அப்புறம் மில்லிங் குவாலிட்டி ஆஃப் ட்ரை மெட்டீரியல், இதை வச்சு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இது பண்ணுவாங்க. அண்ட் ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ட்ரையர்ஸ் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் தி ப்ராடக்ட், அப்புறம் ஃபைனல் மாய்ஸ்சர் கண்டென்ட், அப்புறம் ட்ரையிங் ஏர் டெம்பரேச்சர், ஏர் ஃப்ளோ ரேட், அப்புறம் ஏரியா ஆஃப் ட்ரையர், அப்புறம் பெட் திக்னஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அண்ட் ஸோ இந்த இந்த இவ்வளோ நேரம் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை வந்து காப்பி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்றதுக்காக ஓவரால் தெர்மல் எஃபிஷியன்சி, அப்புறம் ஓவரால் தெர்மல் ஹீட் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸ், அதுக்கான ஃபார்முலாஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம வீடியோ எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம B.Sc.Agriculture சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.